டாக்டர், இப்போ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேர்ம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன டெஸ்ட் எடுத்தாலுமே வருது. அது பெண்கள் who doesn't consume alcohol அந்த மாதிரி இருக்கவங்களே இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்பவே பயப்படுறாங்க. இது உண்மையாலுமே பயப்படக்கூடிய விஷயமா இல்லை அதை அப்படியே விட்டுடலாமா? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. இப்போ வந்து ஃபேட்டி லிவருங்கிறது ரொம்ப காமனாக கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். 20 years முன்னாடி வந்து நாங்கள் நிறையா வந்து அல்ட்ராசவுண்ட்ஸ் எல்லாம் காமனாக எடுக்க ஆரம்பித்த காலத்தில் நிறைய தடவை ஃபேட்டி லிவர்னு வரும். ஆஸ் அ டாக்டர் நாங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, விட்டுருங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆஃப் லேட் வாட் வி ஹவ் சீன் இஸ் ஃபேட்டி லிவர் வந்து இஸ் சம்திங் விச் ஷுட் நாட் பி இக்னோர்ட் ஆர் நெக்லெக்டட். தட்ஸ் வாட் வி ஹவ் சீன். ஏன் அப்படின்னா ஃபேட்டி லிவர் வந்து இம்மீடியட்டாக எந்த ப்ராப்ளமும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதே ஃபேட்டி லிவர் ஒரு 15 years 20 yearsஸாக ஒருத்தங்க உடம்புல இக்னோர்டாக நெக்லெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிவரை வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே போய் ஒரு ஸ்டேஜில் வந்து லிவர் சிரோசிஸ் ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்திடும். இட் கேன் ஈவன் காஸ் லிவர் கேன்சர். ஸோ அது வந்து இப்போ வந்து இந்தியாவில் எஸ்பெஷலி வெஸ்டர்ன் வேர்ல்டில் அண்ட் பர்டிகுலர்லி இந்தியாவில் வந்து இந்த ஃபேட்டி லிவர் வந்து ரொம்பவே நிறையா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஃபேட்டி லிவர் ஷுட் நாட் பி இக்னோர்ட், ஷுட் பி டேக்கன் சீரியஸ்லி அண்ட் தெர் ஆர் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிட் ஆஃப் த ஃபேட்டி லிவர். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபேட்டி லிவர்னால் நீங்கள் வந்து கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. அதுதான் உங்களோட கேள்விக்கான சுருக்கமான பதில்.